அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேப்பி குட் டே. ரொம்ப ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் எக் தோசை வாங்க. இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் முளைக்கட்டின பச்சை பயிர், தேவையான அளவு உப்பு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தோசை கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். மாவு தோசை கல்லில் ஊற்றுக்குள்ளே கேஸ் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி வரும். அப்படி இல்லைனா மெலிசாக ஸ்ப்ரெட் ஆகாது. நம்ம ஒவ்வொரு தோசை ஊற்றக்குள்ளையும் அதே போல் தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு முட்டை ஒடிச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதில் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ணின கேரட், கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் எக் தோசை ரெடி. உண்மையிலே இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வயசில் இருக்கிறவங்களுமே சாப்பிடலாம். ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். மறக்காம இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.